நாம மகிமைப்படுவதாக பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் ஒரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வெளியிருந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் வாசிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. 204வது பக்கம், புதிய ஏற்பாடுல 204வது பக்கம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப கவர்ந்த, கடந்த நாட்களில் என்னை கவர்ந்த ஒரு வேத பகுதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அநேக பிரசங்கங்களை இந்த 27ஆம் அதிகாரத்தில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 27-28 அதிகாரங்கள் என்னை ரொம்ப ஆவியில பலப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 27ஆம் அதிகாரத்துக்கு அதிகமான பிரசங்கம் பண்ணிட்டேன். இன்றைக்கும் தேவன் ஒரு வார்த்தையை நம்மை வெளிப்படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். உங்களை எழுப்ப விரும்புகிறார், உங்களுக்கான விடுதலையை தர விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிரேத்தா தீவு என்கிற ஒரு தீவின் பக்கத்தில் அவர்கள் பவுலும் அவனோடு இருந்த சொத்த ஜனங்களும் கடலிலே படகிலே பல போராட்டங்களை சந்தித்த ஒரு நிலையை இங்க வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காற்று வந்து அந்த கப்பலை தூக்கி போட்டு அது பல உடைந்து அல்லேலூயா பல சேதங்கள் ஆகி பெரும் போராட்டத்தின் பகுதியிலே அங்கு காணப்படுகிறார்கள். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில பிடித்தான் தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. இதிலிருந்து ஒரு விடுதலை வரும், இதிலிருந்து நான் முன்னேறி வருவேன், இதிலிருந்து என்னால தப்பித்து வர முடியும், இதிலிருந்து அடுத்த நிலைக்கு என்னால போக முடியும் என்கிற நம்பிக்கை பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கைவிட்டு போகும். மருத்துவரால் கைவிடப்படும், ஜனத்தால் கைவிடப்படும், உறவுகளால் கைவிடப்படும், நம்மை சார்ந்தவர்களால் கைவிடப்படும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே ஒரு கிரேத்தா தீவிலே தப்பி பிழைக்க வழி இல்லாதபடி ஒரு கிரேத்தா தீவை போல இருக்கிற ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர்கள் கைவிடலாம், பணம் கைவிடலாம், உங்க வேலை கைவிடலாம், நீ நம்பி இருக்கிற மனுஷர்கள் உங்களை கைவிடலாம், உங்க குடும்பத்தார் உங்களை கைவிடலாம், உங்க உறவுகள் உங்களை கைவிடலாம். எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, நான் எப்படி தப்பி அடுத்து முன்னேறி போவது, அடுத்த நிலைக்கு எப்படி நான் பயணிப்பது என்று பலவிதமான கலக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு நீங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையை இந்த 2025 வருஷம் ஒரு மாதங்களை கடந்து 2வது மாதத்தில் கப்பலை போல மெதுவாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தப்பி கரை சேருவீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தப்பி பிழைக்க வழி இல்லை. எங்க வந்தாலும் பல போராட்டம், என்ன வந்தாலும் எனக்கேதான் வருமா, என் வாழ்க்கையை நோக்கித்தான் வருமா என்று பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். 27 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. காற்று எங்களை தடுத்தது,
நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்றோம். வருத்தத்தோடு கிரீது பட்டணத்துக்கு எதிரே வருத்தத்தோடு வந்து நாங்கள் கடந்து வந்தோம். சல்மோனே ஆ, ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கி ஓடினோம். ஆமா, கிரேத்தா தீவில ஒதுங்கி வாழலாம், கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருக்கலாம் நினைச்சா பல சூழ்நிலைகளை எங்களை ஒதுங்கி நிற்க விட மாட்டேங்குது. எங்களை பின்தொடர்ந்து வருகிற பல சூழ்நிலைகள் 13-14 வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்கள் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது 14 வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோன் பிலியோன் என்கிற ஒரு பெருங்காற்று எங்கள் மேல் ஓதிட்டு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம், எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் தான் நான் இருக்கேன், எல்லாரையும் விட்டு கொஞ்சம் நான் விலகிதான் இருக்கிறேன், பல சூழ்நிலைகளை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேனே, இன்னும் கொஞ்சம் நான் சற்று கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் தான் வந்தேன். என் வாழ்க்கையில் ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள், பல வருத்தமான நிலைகள் ஏன் என்னை தொடருகிறது? நான் தப்பி பிழைக்க வழி இல்லையோ, உன்னை தப்பி பிழைப்பதற்கு வாழ்க்கையில் ஒரு நிலையும் இல்லையோ, பல காற்றுகள் என் மேல வந்து மோதி அடிக்கிறது. உங்க புலம்பல்களை, உங்கள் வேதனைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார் சத்தமாய், வைராக்கியமாய் பேசுகிறார். அப்படிப்பட்ட நிலையில நீ ஒவ்வொரு நாள் வடிக்கிற கண்ணீரை, ஒவ்வொரு நாள் வடிக்கிற பாரத்தையும் ஆவியான இன்றைக்கு தப்பி பிழைக்க ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உனக்கான வாசல் திறக்கப்படுகிறது. உனக்கான தப்பி பிழைக்கிற ஒரு வாழ்வுக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். உனக்கான ஒரு சமாதானத்தை, உனக்கான ஒரு அற்புதத்தை, உனக்கான ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவர் திறக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பலன் இருக்கிற உன்னை பார்த்து, கொஞ்சம் பலனா இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஒரு திறந்த வாசல், நீ போகிற பாதையை நான் உண்டாக்க போகிறேன், உனக்கான வழியை நான் உண்டாக்க போகிறேன். வெறும் காற்று வந்து அடித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கிரேத்தா தீவில் உள்ள ஜனங்களை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ சுத்தி இருந்த சூழ்நிலைகளை குறித்து சொன்னேன். பல காற்றடிக்கிறது, பல வருத்தமான சூழ்நிலைகள், என் படகே வந்து மோதுகிறது, என் படகே வந்து அடிக்கிறது, காற்று அலைகள், பல சூழ்நிலைகள் என்னை புரட்சிய வருகிறது. என்னை ஒதுங்க விடல, என்னை அமர விடல, என்னை பயணிக்க விடல, ஏதோ ஒன்று என்னை புரட்டி கொண்டிருக்கிறது. இது சூழ்நிலைகள், பலவிதமான நம்மை சுற்றி நெருங்கி வருகிற சூழ்நிலைகள். அந்த கிரேத்தா தீவில் இருந்த ஜனங்கள், அந்த கிரேத்தா தீவு எப்படி இருந்தது என்றால், தீத்து 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தீத்து 1:5 வேகமா வேதத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து. போதும். சோத்துறோம். அந்த தீவில் இருக்கிறவர்கள் குறைவுள்ளவர்கள். சோத்துறோம். அந்த தீவில் இருக்கிறவர்கள் ஒழுங்கில்லாதவர்கள். அப்படிப்பட்ட நிலையில, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறோம். குறைவு குறைவு குறைவு, எப்போது பூர்த்தியாகும், எப்போது நிரம்பும், எப்போ அது வழிந்தோடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படலாம். கர்த்தர் பவுல் மூலமாக ஏற்படுத்தி தீத்துவை அனுப்பி, அந்த கிரேத்தா தீவுக்கு அனுப்பி, அங்கிருக்கிற குறைகளை சரி செய்யப்பா, அங்கிருக்கிற குறைகளை ஒழுங்குபடுத்து. ஜனங்கள் குறைவுள்ளவராய் இருக்கிறார்கள், ஜனங்கள் அங்கு நிறைவை பார்க்காம இருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, உங்க வீட்டை நோக்கி வருகிறது, உங்க குடும்பத்தை நோக்கி வருகிறது. உங்க வாழ்க்கை எல்லா குறைவுகளையும், உங்க வாழ்க்கையில் சீர்படாதவைகளையும், உங்க வாழ்க்கையில் ஒழுங்குபடாதவைகளையும் கரைகளை தட்டி கர்த்தர் சீர்படுத்த, உங்களை ஒழுங்குபடுத்த, குறைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒவ்வொரு வாசிப்போம், வாசித்து பார்க்கலாம். 1:10, தீத்து 1:10. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், கர்த்தரை அறிந்தவங்க தான், கர்த்தரை பற்றி தெரிந்தவங்க தான். கர்த்தருடைய உடன்படிக்கைகளை கீழ்ப்படிந்து செய்தவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான், பைபிளை தூக்கின ஜனங்க தான், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் தான். ஆனா எப்படி இருக்கிறாங்களா? வாசிங்க. அடங்காதவர்கள். சொல்லுங்க.
அல்லேலூயா, இன்றைக்கு நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது அல்லேலூயா உங்களோடு இருக்கிற பல பேர், உங்களுக்கு விரோதம் எழும்புகிற பல ஜனங்கள் அடங்காதவர்களா இருக்கலாம். இந்த கிரேத்தா தீவில் இருக்கிற ஜனங்கள் அடங்காதவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல நீ வாழ்கலாம். ஏசாயா ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அசுத்த ஜனங்கள் இருக்கிற மத்தியில நான் இருக்கிற வாசம் பண்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா வாழத்தான் விரும்புகிறேன், நல்லா ஜீவிக்கத்தான் விரும்புகிறேன், நல்லா தான் என் வாழ்க்கை ஓட்டணும் விரும்புகிறேன். ஆனா என்னை சுற்றி இருக்கிற நிமித்தம் என்னால அது சரியா என் வாழ்க்கை ஓட்ட முடியல. கர்த்தர் இன்னைக்கு சீர்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு தப்பிக்க வைக்க போகிறா. உங்களை இந்த கிரேத்தா தீவிலிருந்து உங்களை பயணிக்க போகிறா. இந்த கிரேத்தா தீவிலிருந்து உங்களுக்கான விடுதலை வரப்போகிறது. இந்த கிரேத்தா தீவை கண்டு நீ கலங்க வேண்டாம், அந்த ஜனத்தெடுத்து கலங்க வேண்டாம். நான் அவைகளை சரிப்படுத்தி உனக்கு செய்ய வேண்டியது, நான் உனக்கான விடுதலையை தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வேகமா வாசிப்போம். வீண் பேச்சுக்காரர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், மனதை மயக்குகிறவர்கள் பலர் நம்மை சுற்றி இருக்கலாம். நமக்கு விரோதமாக பலவிதமான மயக்குகிறவர்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வீண் பேச்சுக்காரர்கள், அவசியமற்ற பேச்சு, அவசியமற்ற வீண் பேச்சுக்காரர்களிடத்திலிருந்து நீ ஜீவிக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவளுடைய வாயை அடக்க வேண்டும். வாயாடிகள் நம்ம பக்கத்தில் இருக்கலாம். நமக்கு முன்னேற விடாமல், தப்பிக்க விடாமல் நம்மளை தடை பண்ணுகிற சில வாயாடிகள் இருக்கலாம். கர்த்தர் அவைகளிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறவர்கள், கவிழ்த்து போடுகிற கூட்டம் நம்ம சுற்றி எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கிறது? குடும்பத்தை கவிழ்க்கிற, குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுகிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்கள் நமக்கு எதிரி இல்ல. ஆமென், அல்லேலூயா, ஆமென். வெச்சிக்கப்படாதவன் நமக்கு எதிரி அல்ல. அவன் நல்லா இருக்காங்க, அவங்க நம்மோட நல்ல ஐக்கியமா இருக்கிறாங்க, அன்போடு இருக்கிறாங்க, நமக்கு நல்ல பரிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறாமை இல்ல, அவங்களுக்கு எரிச்சல் இல்ல, நம்ம மேல் நல்ல சிநேகமா இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்தவங்க நமக்கு விரோதமா செயல்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு உடை, ஒரு நல்ல வஸ்திரம் போட்டாவே அவன் கண்ணுக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது? மூஞ்சி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கலையா, கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா அப்படின்னாவே என் மூஞ்சி பார்த்தாவே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. போன்ல பேசும்போது ஏதோ சந்தோஷமா 2 வார்த்தை நான் பேசிட்டேன்னா அந்த போன்ல கூட என்னை கண்டுபிடிச்சு எனக்கு விரோதமாக செயல்படுகிறான். அப்படிப்பட்டதான மனிதர்கள் மத்தியில நீ ஒருவேளை வாழ்கிறான். தப்பி பிழைக்க வழி இல்லாமல் ஜீவிக்கலாம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். அவங்களை சரிப்படுத்தணும், அவங்கள்ட்ட நம்மளை தப்பிக்கணும், அவற்றிலிருந்து நம்ம சரியான வாழ்க்கை வாழணும். அவங்களோட சேர்ந்து நீயும் பொய் சொல்லக்கூடாது. இந்த கிரேத்தா தீவிலிருந்து தப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீயும் போய் சிக்கி பொய் சொல்லாத. வாயை திறந்தா பொய். ஆமென். துஷ்டம் மிருகர்கள், எப்படிப்பட்டவர்கள்? துஷ்டம் மிருகர்கள், பெரும் வயிற்று சோம்பேறிகள். சோம்பேறிகளோட போனோம்னா நமக்கு எப்படி ஆயிருவோம்? சோம்பேறியா போயிரு. சோத்து. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று பரிசுத்தாவியானவர், இப்படிப்பட்டவர்களை நீ சரி செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர், இவைகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். மனுஷன் நினைச்சு கவலைப்படாத, உறவுகளை கலைச்சு நீ கவலைப்படாத. இந்த கிரேத்தா தீவு, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்கிற இந்த கிரேத்தா தீவில் இருந்து நம்மை தப்புவிக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது இப்படியே நம்மளை விட்டு, நம்மளை நெருக்கி, நம்மளை அழித்து, நம்மளை ஒன்றுமில்லாம ஆக்கிறோம். இவர்களோடு நீ வாழ்கிறாத, இவர்களோடு ஜீவிக்காத. ஒன்னும் நீ வாழ்ந்தினா அவளை சரிப்படுத்தணும். உன் வாழ்க்கை பார்த்து மற்றவர்கள் சரியாய் மாறணும். அப்படிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் இந்த கிரேத்தா தீவுக்கு தரப்போகிறார். இங்கிருந்து நீ புறப்படும் பொழுது, இங்கிருந்து செய்யும் பொழுது, ஓ அல்லேலூயா, ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிரேத்தா தீவு அப்படிங்கிற இந்த கிரேத்தா தீவை குறித்து, ஆமென், அல்லேலூயா, தப்பி தப்பி பிழைக்க விடாது. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தைய, தப்பி பிழைக்க விடாது. கிரேத்தா தீவு அப்படின்னா தப்பி பிழைக்க சொல்லுங்க. அல்லேலூயா. அதனுடைய அப்போஸ்தலர் 27 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம்.
இந்த யாத்திரையினாலே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல மாத்திரமல்ல நம்முடைய வருத்தமும் ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்றார். அவர்களை எச்சரித்தான் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் வாழுமையும் கப்பல் எஜமானையுமே நம்பினான். ஓ, நீ தப்பி பிழைக்கணும் அப்படின்னா யார நம்பணும்? யார நம்பணும்? கர்த்தரை நம்பணும், தேவனை நம்பணும், சபையை நம்பணும். வாழ்க்கையில நம்ம தப்பி பிழைக்கிற ஒரே வழி கர்த்தர் தான். அவர் எல்லாமே நமக்கு ஒருவருக்கும் ரட்சிப்பு இல்லை. கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் நல்ல சுகம் பலன், கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டோம்னாவே கர்த்தரை நினைக்கிறது இல்ல, தேவனை நினைக்கிறது இல்ல, சபையை நினைக்கிறது இல்ல, பாஸ்டர் நினைக்கிறது இல்ல, அப்புறம் எஜமானத்தான் நம்புறது, அப்புறம் கப்பல ஆளத்தான் ஓனரத்தான் நம்புறது. நான் பைபிள் இருக்கிறத உங்களுக்கு சொல்றேன். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கணும். யார நம்பினாரா? மாலுமைய கப்பல் ஓட்டவனை நம்புறாரு. அப்புறம் யார நம்பினா? எஜமான நம்புறான். கப்பலுக்கு ஓனரா இருக்கிற எஜமான நம்புறான். அங்க இருக்கிற அதிகாரிகளை நம்புறான். அங்க இருக்கிற ஓனர்களை நம்புறான். யார நம்பல? பவுல் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை, தேவ மனுஷன் சொன்னதை நம்பல. இவ்வளவு சேதங்கள். நீங்க அதுக்கப்புறம் எடுத்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசி பாருங்க. பல சேதங்கள் அங்கே அவர்கள் அனுபவித்தார். சொல்லுங்க, இப்படிப்பட்ட எல்லா சேதத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா, சேதம் இல்லாம ஆபத்து இல்லாம கிறிஸ்துவ ஜீவியம் இல்லவே இல்லை. நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, நீ வா உன்னை அப்படியே மேல பறந்து கொண்டு போகிறேன், வா நீ அப்படியே உன்னை அப்படி ஈஸியா உன்னைய கொண்டு சேர்க்கிறேன். அல்லேலூயா. பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. சொல்லுங்க, நீங்க வா உனக்கு 4 மாடி கிடைக்கும், இங்க வா உனக்கு சோத்திரம், உனக்கு தோப்பு துறவு கிடைக்கும், இங்க வா உனக்கு வீடு கிடைக்கும், இங்க வா உனக்கு காரு கிடைக்கும், இங்க வா நல்ல உனக்கு வேலை கிடைக்கும், அப்படி சில பொய்யான மாயைகள். அதை நம்பி எந்த எஜமானி நம்பி போகாதீங்க. கர்த்தரை நம்பி, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையை நம்பி, போதகரை நம்பி, ஆமென் அல்லேலூயா, தேவனை நம்பி ஒரு வாழ்க்கை நடத்தி பாருங்கள். நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. கிரேத்தா தீவில் தப்பிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு தருகிற 3 ஆசீர்வாதமான வார்த்தைகள், 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு 21ஆம் வசனத்துல, இந்த கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனான இந்த ராத்திரி என்னோடு வந்து நின்று, பவுலே பயப்படாதே. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை வார்த்தை நம்புகிற ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. நம்ம தப்பிக்க முடியாதான்? நம்ம இந்த கிரேத்தா தீவில் இருக்கணும், உண்மைதான். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் என்னை நோக்கி ராத்திரி என்னோடு பேசினார். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன், உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, திடமனதாயிரு. நீ தப்பிக்கக்கூடிய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்குவாராக. திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவது அல்ல. அப்படி ஒருவேளை சோதனையே வந்தாலும் அதை தப்பிக்கக்கூடிய வழிகளையும் கர்த்தர் நமக்கு தர போதுமானவர். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென் சோத்திரம். ஆமென். 3 காரியங்களை சொல்ல போகிறேன். சோத்திரம். 1, தேவனின் ஆலோசனை. சொல்லுங்க, என்னது? நம்ம தப்பி பிழைக்கணும் அப்படின்னா தேவ ஆலோசனை ரொம்ப முக்கியம். 2வது, தேவனின் போஜனம். சொல்லுங்க, யாருடைய போஜனம்? கர்த்தர் நமக்கு தருகிற போஜனம். 3வது, தேவனின் அன்பு ஐக்கியம். சொல்லுங்க, தேவனுடைய அன்பு ஐக்கியம் தான் நம்மை தப்பிக்க பிழைக்க வைக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, தேவனின் அன்பு, தேவனின் ஆலோசனை. 27ஆம் அதிகாரம், ஆமென், 21:31 வாசிக்கலாம்.
பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு போதும், என் சொல்லை கேட்டு. 31 வசனம் சொல்லுது, பவுல் 100க்கு அதிபதியும் சேவகர்கள் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பவுலுடைய ஆலோசனை ரொம்ப தேவை. பவுலுடைய ஆலோசனை ரொம்ப தேவை. 276 பேர் பயணிக்கிறாங்க. ஒரு கப்பல்ல 276 பேர் பயணிக்கிறாங்க. ஆரம்ப நாட்கள பயணம் பண்ணுகிற நேரத்துல எல்லாரும் பவுல நம்பல, பவுல் சொன்ன வார்த்தையை நம்பல, பவுல் சொல்லப்பட்ட காரியங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் பல பாடுகள், பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்த பொழுது இப்ப பவுல் சொல்றாரு, என் சொல்லை கேட்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆலோசனை நீங்க கேட்டு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க தப்பி பிழைப்பீர்கள். அல்லேலூயா, நீங்க தப்பி பிழைப்பீர்கள். என் ஆலோசனைகள் தைரியமா வழி நடத்துகிறார், ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கான ஊழியரை கொடுத்திருக்கிறார், நமக்கான ஆலோசனைகளை, நமக்கான சரியான ஆலோசனை கொடுப்பதற்கான அல்லேலூயா தேவன் நமக்கான ஊழியரை கொடுத்திருக்கிறார். தேவன் ஊழியருக்கு மூலமாய் தேவன் பேசுகிறார். வேதத்துல வாசித்தோம் அல்ல, பார்த்தீங்களா? இன்று ராத்திரி, இந்த ராத்திரியில் என்னோடு வந்து நின்று, அல்லேலூயா, கர்த்தர் பவுலோடு பேசுகிறார். வருகிற சூழ்நிலை, வருகிற நெருக்கங்கள், வருகிற உபத்திரங்களை கண்டு கர்த்தர் பவுலோடு, ஊழியக்காரனோடு கர்த்தர் உங்களுடைய சிக்கல்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, வழியை திறப்பார், அதுக்கான வழிகளை கொடுப்பார், அதுக்கான பாதைகளை தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. முன்னாடியே கர்த்தர் எச்சரித்தார், முன்னாடியே பவுல் சொல்லிட்டார், பல சேதங்கள் வரப்போகுது. 10-11 சொல்லிட்டார், பல வருத்தங்கள், ஜீவனுக்கும் வருத்தம் வரப்போகுது, படகுக்கும் பல சேதங்கள் வரப்போகிறது. இப்படிப்பட்ட சேதங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த முன்னாடியே எச்சரித்து சொல்லிட்டார். அப்போ அதை ஜனங்கள் சரியா கேட்கல, அதை ஜனங்கள் சரியா அதை கடைபிடிக்கல. அதனாலதான் பல பாடுகள், சூழ்நிலைகள் அவர்கள் கடக்க வேண்டி இருந்தது. ஆலோசனை நல்ல தேவன் சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையை நம்ம கேட்கணும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆலோசனை காட்ட நல்ல ஆலோசனைகளை நம்ம கேட்கணும். முதல் ஆலோசனை கர்த்தர் தான் நமக்கு. சங்கீதம் 16:7 வாசிக்க வேகமா, சங்கீதம் நான் சொல்ற வசனத்தை வேகமா எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா, சங்கீதம் ஆமென் 16:7 வாசிக்கும் பொழுது ஆமென் முதல்ல நமக்கு கர்த்தர் தான். பாருங்க, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். முதல்ல கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நமக்கு விரோதமா வருகிற, நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானத்துக்கு ஆமென் சரியான ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். ஊழியக்காரர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, அது பரிசுத்தமுள்ள வார்த்தை, அது உண்மை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை, அந்த ஆலோசனையை நம்ம கேட்கணும். சங்கீதம் 89:7 வசனத்தை வாசிங்க. 89:7. பாருங்க, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை. தோத்துறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துன்மார்க்கரின் ஆலோசனையில நடவாமல். அப்ப துன்மார்க்கன் ஆலோசனை ஒண்ணு இருக்கு. துன்மார்க்கன் ஆலோசனை கொடுப்பான், சத்துருக்களும் ஆலோசனை கொடுப்பாங்க. நாம எந்த ஆலோசனை கேட்க போகிறோம்? அல்லேலூயா. அதான் அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபைகளில் மிகவும் பயப்படத்தக்கவர். ஆமென் சொல்லுங்க. வாசித்த அல்லேலூயா. பரிசுத்தவான் நமக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கான ஒரு இடத்தை அந்த இடத்தை வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தவான் ஊழியக்காரர்களுக்கும் இடத்தை வச்சுக்கணும், முக்கியமான இடத்தை வச்சுக்கணும். தோத்துறோம். அல்லேலூயா. எல்லா நேரங்களையும் நம்ம சரியா நடத்துகிற அந்த பரிசுத்தவான்களுக்கும் இடத்தை வச்சுக்கணும். அதனால்தான் அல்லேலூயா சோத்துறோம். அந்த சுனேமியா பாருங்க, சோத்துறோம். எப்போது நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் எங்க காண்கிறேன், இவருக்காக ஒரு வீட்டை நம்ம என்ன செய்வோம்? அவர் உட்கார்றதுக்கு சேரு, அவர் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு டேபிள், ஒரு குத்து விளக்கு. சோத்துறோம். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த அந்த சகோதரிக்கு அந்த குடும்பத்துக்கு வந்த ஒரு அல்லேலூயா பாரம், ஒரு ஏக்கம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு இடம் அவர் வந்து தங்கட்டும், அவர் வந்து இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல ஆலோசனை தேவை, நம்ம வழிநடத்தல் தேவை. அவருக்குன்னு ஒரு வீட்டை கொடுப்போம். உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? வந்து பார்த்து வந்து தங்குறதுக்கு உங்களுக்கே அங்க எங்க பார்த்தாரு இடம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உட்கார்றதுக்கு ஒரு சேரை இன்னும் வாங்கி போடல நிறைய பேர். ஒரு பாஸ்டர் வருவாரே பாவம், அவர் வந்து எங்க உட்காருவாரு அப்படின்னா சில பேர் ஓடி போய் தேடுறாங்க. சேர் பக்கத்து வீட்டுல தேடுறாங்க, அங்க போய் தேடுறாங்க, இங்க போய் தேடுறாங்க. சேர் ஒரு வீட்டுல ஒரு சேர் இல்ல. அது சில வீட்டுல சேர் இருக்குது, உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த சட்டையை போட்டு பல செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சூனேமியா பாருங்க, மேல ஒரு வீட்டை, ஒரு ரூம், அதுக்கே ஒரு வீட்டை ஒதுக்கி என் பாஸ்ட் வந்தா, என் பரிசுத்தவன் வந்தா மேல வந்து உட்காரணும். அல்லேலூயா. அவர் அமர்ந்து உட்காரணும். சில பேரு வீட்டுக்குள்ள உட்கார்றவங்க நின்னுட்டு அப்படியே ஜோமி பாஸ்டர், நின்னுட்டு ஜோமல்லாம் பாஸ்டர், அப்படி ஜோமி அப்படியே ஓடி போயிருங்க பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சில விரட்டிடுறாங்க. தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா, தோத்துறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க கொடுக்குற அன்பை நான் ஏற்றுக்கொள்றேன். எல்லாரும் வீட்லயும் டீ சாப்பிடணும்னு சில விரும்புறீங்க. தோத்துரும். பாஸ்டர் எங்க வீட்டுல டீ சாப்பிடுங்க, எங்க வீட்டுல சாப்பிடணும் விரும்புறீங்க. அல்லது தொடர்ந்து எல்லா வீட்லயும் சாப்பிட்டு வந்தேன்னா அப்புறம் இங்க வந்து நான் பார்த்துட்டு தான் உட்காரணும். தோத்துரும். அதெல்லாம் சூழ்நிலை இருக்கு. சரி, ரைட். அதனால வீட்டுக்கு வருவோம், உட்காரணும், உங்களோட பேசணும். ஆமென். அல்லேலூயா. உங்களோட அன்பை பகிரணும், உங்களுக்காக நான் பேசணும். அல்லேலூயா. பாஸ்ட் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். தோத்துரும். பாஸ்ட் வந்தோன்னு பாஸ்டர் உட்காருங்க, உட்காரு. என் பொழப்ப கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே அல்லேலூயா ஒரு மாதிரி ஆயிருங்க. பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டையும் பாஸ்டாமே உட்கார வச்சுட்டு அடிப்பாங்க பாருங்க. கிளம்புற அடிக்க எனக்கு எப்படா இந்த வீட்டுல இருந்து போவான்னு இருக்கு சில நேரங்கள். பாஸ்ட் வந்தாரா, பாஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க நல்ல ஒரு வார்த்தை கொடுங்க பாஸ்டர், எங்க வீட்டுக்கு நாங்க என்ன இருக்கணும், என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர். இந்த வீட்டுல இப்படி சூழ்நிலை இருக்கிறது, நானே பேசக்கூடாது, நீங்க தான் பேசணும் பாஸ்டர், நீங்க பேசுங்க பாஸ்டர். யாராவது சொல்றவா பாஸ்ட் வாயை திறக்கவே வர்றது. எப்படி ஆலோசனை வரும், எப்படி தேவன் ஆலோசனை கொடுப்பார். உங்க வீட்டுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும் விரும்புகிறோம், உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும் விரும்புகிறோம். தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. தேவன் பரிசுத்தவான்களுடைய சபைகள் தேவன் கொடுக்கிற ஆலோசனை, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை உங்க வீட்டுக்கு ரொம்ப தேவை. அதை நாம் அப்பப்போ நம்ம பாஸ்டர் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்து கொஞ்ச நேரம் எங்களோட பேசணும், எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும் பாஸ்டர் வாங்க அப்ப நீங்க கூப்பிடணும் பரிசுத்தவான்களை. நாங்களா சில டைம் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா வீட்டுக்குள்ள பாஸ்டர் வர வேண்டாம் பாஸ்டர் சொல்லும் போது வாங்க பாஸ்டர். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது வழங்குதுங்களா? தோத்துரும். ஆமென். அல்லேலூயா. அவன் வருஷத்துக்கு ஒரு 3-4 முறையாவது தோத்துரும், அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது பாஸ்ட் வீட்டுக்கு வரணும். அவருடைய ஆலோசனை தேவை, அவருடைய பாதை எனக்கு தேவை. அவருடைய ஆமென் பாதத்துல என் வீட்டுல வந்து பால் வச்சா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், என் வாழ்க்கையில எல்லா சிக்கல் மாறும், என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் மாறும். கூப்பிடணும். சில பேர் அதிகமா வருது கூப்பிட்டே இருப்பாங்க. தோத்துரும். எங்களுக்கே ஒரு சடங்கு மாதிரி ஆயிரும். தோத்துரும். என்னடா வீட்டுக்கே போறமேங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி சிலர் கூப்பிடுறாங்க. தோத்துரும். சில வீட்டுல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம், யாரும் கூப்பிடவே மாட்டாங்க சிலர்லாம். சில நாள் நான் நினைப்பேன், சரி எங்க வீட்டுக்கு போலாம் இன்னைக்கு அப்படின்னா உடனே பாசமா சொல்லுவாங்க, அவங்க நம்மளை கூப்பிடவே நினைக்க மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. சோத்துரும் அப்படிங்கிறாங்க. சோத்துரும். ஆனா சீக்கிரத்தை உங்க வீட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து நீங்க கூப்பிடுறீங்களோ கூப்பிடலையோ நான் வந்து கால் வைக்கலான்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்தவானுடைய ஆலோசனை. சோத்துரும். நம்ம நீதிமொழிகள் 11:14 வாசிங்க வேகமா. நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. சோத்துரும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் என்ன உண்டாகுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் எப்படி போவாங்க? சீர்கட்டு போவாங்க. சோத்திரம். ஆலோசனைக்காரர் இருந்தாங்கன்னா அங்க என்ன நடக்குமா? சுகம் உண்டாகும். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆலோசனை பாஸ்ட் வீட்டுல வந்து நல்ல ஆலோசனை சொல்லணும். எங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனை வேணும். பாஸ்ட் ஆலோசனை நம்ம எல்லாம் என்ன செய்யுமா, எல்லாட்டும் ஆலோசனை கேட்டு கடைசியா பாஸ்ட் ஆலோசனை கேட்பா. நான் அவங்களுக்கு ஆலோசனையே கொடுக்கவே இல்லை, அப்படி அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு. சிலர் பாருங்க ஆரம்பத்திலேயே இல்லையே பாஸ் என்ன நீங்க சொன்ன நாங்க செய்கிறோம்,
நீங்க சொன்ன இந்த காரியத்தை நான் அடுத்து செய்கிறேன் அப்படின்னு முன்னையே ஒரு ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க நல்ல சுகம் உண்டாகும், அங்க நல்ல விடுதலை உண்டாகும், அங்க நல்ல பலன் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலோசனை என்ன ஆலோசனை, என்ன ஆலோசனை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. ஆலோசனை உள்ள இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க. ஆலோசனைக்காரர் உண்டாயிருந்தால் அங்க சுகம் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஆமென். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் சாலமோன் பல இடங்களிலே அங்க நல்ல வார்த்தைகளை அங்க எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க பார்க்க. ஆலோசனையினால் எண்ணங்கள் சிறப்படும். பாருங்க அல்லேலூயா. நல்ல ஆலோசனையை கேட்டு செஞ்சீங்கன்னா நீ என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும். ஆலோசனை இல்லாம உங்க இஷ்டம் போல நீங்க செஞ்சீங்கன்னா பல சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில வந்து சிக்கிடுவீங்க, பல பாடுகள்ல நீங்க சிக்கிடுவீங்க. நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா நான் சீக்கிரமா ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன், சீக்கிரம் எங்கேயுமே சிக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் பல பேர்கிட்ட ஆலோசனை வச்சுக்கிறேன், பல பேர்கிட்ட கேட்பேன், கேட்டு நல்ல முடிவு பண்ணி நல்ல சமாதானம் வந்தா மட்டும்தான் அந்த காரியத்துல போய் கால் வைப்பேன். அது இல்லாம எந்த காரியத்துல போய் கால் வைக்கிறது இல்லை. சொல்லுங்க பாக்க. எனக்குன்னு 2-3 பேர் வச்சுக்குவேன், சில பாசத்தை வச்சுக்குவேன், சில தகப்பன்மார்ல வச்சிருப்பேன். சோத்துறேன். எங்க அப்பா இருந்தா எங்க அப்பாட்ட எல்லா ஆலோசனையும் கேட்டுருவேன். சோத்துறேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்ட்ட ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்பேன். இப்படி ஒரு காரியம் இருக்கு பாக்க, என்ன செய்யலாம், இப்படி செய்யலான் இருக்கிறேன், இது எந்த வழியில போனா அது சரியா பூர்த்தியாகும், எது சரியா இருக்கும் என்று ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எண்ணங்கள் நடக்கும், நம்ம விரும்புகிறது நடக்கும். நாட்கள் அப்படிதான். அதுல பீட்டர் போன் பண்ணாரு, நம்ம விழுந்துட்டாங்க பாஸ்டர், நைட் போட்டாங்க, என்னன்னு தெரியல, நான் இப்பதான் போயிட்டு இருக்கிறேன், தைரியமா போங்க, நாங்க ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அங்க போயிட்டோம். போன உடனே அம்பராமலை ஹாஸ்பிட்டல் போன அடுத்த போன் பண்ண, அப்படி பாஸ்டர் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துதான் அடுத்து என்ன தீர்மானம், ரைட் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு. ஸ்கேன் எடுத்து அடுத்து கொஞ்ச நேரத்தை போன் பண்றாரு, பாஸ்டர் கோயம்புத்தூர் வந்துட்டேன். அல்லேலூயா. உடனே அவங்க அட்மிட் பண்ண சொல்லி ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. மூளையில ஒரு சின்ன ரத்த கசிவு இருக்கு, அது என்ன பண்றது தெரியல. உடனே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல பாஸ்டர், நீங்க சொல்லுங்க, நீங்க ஆலோசனை கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். நான் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு, டாக்டர் 80% பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி தைரியமா நீங்க போய் உடனே ஆபரேஷன் பண்ணுங்க சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய காசு ஆகும், அதை நீங்க யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு. பாஸ்டர் கர்த்தர் சொன்னா எல்லாம் நடக்கும் பாஸ்டர். அல்லேலூயா. நீங்க சொல்லிட்டீங்களே, நாங்க காசை பத்தி கவலைப்படல, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நாங்க அதை கீழ்ப்படிந்து செய்ய போகிறோம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போனு, ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு போனு, ராமன் சொல்ல மாட்டீங்க, எனக்கு பீட்டர் போன் பண்ணிட்டே இருந்தாரு. சோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனைய அல்லது நம்முடைய எண்ணங்கள் சிறப்படும், தைரியமா இருக்கும். சொல்லுங்க. நம்ம இருந்த அந்த ராமநாத மெடிக்கல்ல, ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருந்த அவங்க இருந்த எல்லா இடத்தும் ஒரே ப்ராப்ளம், அந்த மூலையில் உள்ள ரத்த கசிவு அல்லது ஒரு கட்டி, இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி எல்லாரும் 15-20 நாள் ஹோமஸ்டே இருக்கிறாங்க. யாரும் கண்ணை திறக்கல, எல்லாருக்கும் டியூபலி தான் சாப்பாடு போகுது, யாரும் கண்ணை திறந்து பேசல, எல்லாரும் அழுகுறாங்க. இது எப்படி எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கறாங்க. இந்த அம்மா போய் ஒரே நாள்ல கண்களை திறந்தாங்க, ஒரே நாள்ல மூக்குளுக்கு டியூப் எல்லாம் கலட்டி நல்லா சாப்பிட்டாங்க, 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தாங்க. கர்த்தர் செய்த அற்புதம் ஏன் தெரியுமா? தேவனின் ஆலோசனை, கர்த்தரின் ஆலோசனை, கர்த்தர் நடத்துகிற பாதையின் ஆலோசனை நம்மை தப்பி பிழைக்க வைப்பார். கர்த்தர் தப்பி பிழைக்க வைப்பார், நம்ம சரியான பாதையில் நம்மை நடத்துவார். சரியான பாதையில நம்ம அல்லேலூயா நடக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சிறப்படணும்னா அது ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. வீடு கட்டுவது, இடம் வாங்குவதோ, அல்லேலூயா சோத்திரம், ஒரு அல்லேலூயா திருமண காரியமோ அல்லது என்ன காரியமா இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை. வீட்டுல ஒரு நல்லது கெட்டது எந்த காரியமா இருந்தாலும் ஒரு ஆலோசனை. அப்படின்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நடத்துகிற ஆலோசனை அது சரியா இருக்கும், கர்த்தர் கொண்டு போகிற பாதை அது சரியா இருக்கும். நம்ம எண்ணங்கள் ஸ்திரப்படுமா? சோத்திரம். அதே நீதிமொழி 24 அதோட 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமே. நீதிமொழிகள் 24 அதனுடைய ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் என்ன வருமா? ஜெயம் வரும். நல்ல ஆலோசனைக்காரர் இருக்கிறாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்.
ஜெயம் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஜெயம், விடுதலை நமக்கு கிடைக்கணும். நல்ல ஆலோசனை இருந்தா நம்ம நிச்சயமா நம்ம ஜெயம் பெற்றுட்டு தான் போயிட்டே இருப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் நமக்கு. நல்ல ஆலோசனை. வேதத்துல நிறைய ஆலோசனை தாவீதுக்கு அவன் கூட அல்லேலூயா அகித்தோப்பேல் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காரன். அவன் தாவீதுக்கு தாவீது ராஜா அவனோடு கூட சப்போர்ட்டா ஆலோசனை கொடுக்கிற அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? இவன் காசுக்காக மற்றவர்களுக்காக மாறி மாறி ஓடுகிறாங்க. தோத்துறோம். என்ன நடக்குது அப்படின்னா, அப்சுலாம் தாவீதோட பையன் தோத்துறோம். அவன் அப்பாட்ட ஒட்டாத ஆளு, அப்பாட்ட சேராத ஆளு. நீங்க பைபிள்ல போய் நீங்க 2 சாமுவேல்ல 13 10-13 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அது அந்த சம்பவம் நமக்கு நன்றாக புரியும். கவனிங்க, அப்சலோமுடைய சம்பவத்தை வாசித்து பாருங்க. அதை ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ற அப்சலோமுடைய ஆவியை குறித்து பிரசங்கம் பண்றாரு. தாவீதோட ஒட்டாத பையன், அவன் தாவீதோட நெருங்காதவன், தாவீதோட ஜீவிக்காதவன், அவருடைய ஆலோசனையை கேட்காதவன். என்ன பண்றான் அப்படின்னா, இவன் அடுத்த போஸ்டுக்கு வர்றதுக்காக இவன் தாவீதோட இருக்கிற எல்லா காரியங்களும் இவன் இழுத்து இவன் செயல்படுவதற்கு, இவன் அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு தாவீதோடு இருக்கிற அகித்தோப்பேலை கூப்பிட்டு அவனை தன் பக்கம் வச்சு தன்னுடைய ஆலோசனை அவன் மூலமா ஏற்படுத்துறான். பயங்கரமான குழப்பம் உண்டாகுது, அங்க பயங்கர பிரச்சனை வருது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அவமாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தாவீதுக்கு விரோதமா செயல்படுறாங்க. இதெல்லாம் சில ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, எதிர்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, நம்மளை கொலைத்து விட்டு நம்மளை அழிக்கிற, நம்மளை ஆலோசனை கெட்ட ஆலோசனை கொடுத்து தவறான வழி நடத்துகிற சில ஆலோசனைக்காரர் இருப்பாங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆலோசனைக்காரர்களிடத்துல நமக்கு ஜெயம் வராது. கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனை ஊழியக்காரன் மட்டும். ஊழியக்காரன் நம்பணும், பாஸ்டர் நம்பணும், பவுல நம்பணும். அன்றைக்கு ஜனங்கள் அல்ல பவுல நம்பல, அல்லேலூயா. ஊழியக்காரன் நம்பல, அவன் ஆலோசனையை நம்பல. அதனால பல போராட்டங்கள், அல்லேலூயா, பல வாழ்க்கையில வழிகள்ல பல சூழ்நிலைகள் அவன் அனுபவித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. பவுல் அங்க பல ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க பாதையிலே, அவங்க போகிற பாதைகள்ல அல்லேலூயா பல ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை ஜெயமாய் மாறுகிறது. 2வது நான் சொன்னேன், தேவனின் போஜனம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி 33 வாசிங்க. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தப்பி பிழைப்பதற்கு, முக்கியமான வார்த்தை, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம தப்பி பிழைக்க வைக்கிற பவுல் கொடுக்கிற ஒரு போஜனம். ஆமென் சொல்லுங்க. 35ஆம் வசனம் சொல்லுது, இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக சோத்தரித்து அதை விட்டு புசிக்க தொடங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட்டு கொடுத்தார், அதை ஜனங்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. பவுல் கொடுத்த போஜனம் தேவனிடத்தில் வந்த போஜனம், தேவ மனுஷனத்தில் வந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆகவே அவர்கள் தப்பிக்க அது உதவியா இருந்தது. ஆலோசனை கொடுத்தாரு பவுல். 2வது, அவர்களை சரீரங்களை கொஞ்சம் பலப்படுத்த ஆவிக்குரிய சத்துவத்தையும் சரீரப்பிரகாரமான சத்துவத்தையும் பவுல் கொடுக்கிறார். இத்தனை நாள் சாப்பிடாம உங்க போராட்டத்துல பிரச்சனையில சாப்பிடாம இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. 14 நாட்களா சாப்பிடாம இருக்கிறீங்க. ஆமென் அல்லேலூயா. பயந்து நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறீங்க. ஆபத்தை கண்டு பயந்து சாப்பிடாம இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், நான் கொடுக்கிற போஜனத்தை சாப்பிடுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிட்டு தருகிறேன், நான் உங்களுக்கு தருகிற போஜனத்தை சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. திட்டமனதாய் புசித்தார்களாம். அழகா வசனம் சொல்லு. அப்பொழுது எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்களா? திட்டமனதாய் புசித்தார்கள். அன்றைக்கு ஆபிரகாம் அல்லேலூயா 3 மேய்ப்பர்கள், 3 தூதர்கள் அந்த வழியா போறாங்க. ஆபிரகாம் வீட்டு வழியா போறாங்க. ஆபிரகாம் கூப்பிட்டு அந்த 3 பேருக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் இங்கே உட்காருங்கள், உங்கள் மனதை, உங்க இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்றார். அப்பம் என்றால் நம்மை திடப்படுத்துகிறது. போஜனம், தேவனுடைய போஜனம் நம்மளை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும்.
நம்மளை உற்சாகப்படுத்தும் அந்த அல்லேலூயா போஜனத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. வார்த்தை என்கிற போஜனை, வைராக்கியத்தோடு பேசுகிற வார்த்தை, தேவ ஊழியக்காரர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு போஜனம். போஜனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது கசப்பா நீங்க வெறுப்பா ஒத்துக்கூடாது. வேப்பன மாதிரி சிலர் கசப்பா வார்த்தையை பார்க்கிறாங்க. ஐயோ இந்த வார்த்தையை, இந்த பிரசங்கமா எனக்கு தேவையில்லை, நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒதுக்க கூடாது. தேவன் தருகிற போஜனத்தை சாப்பிடணும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க போன வாரம் பேசின வார்த்தை அப்படி சூப்பரா இருந்தது, இந்த வாரம் அப்படின்னு கேட்டா இந்த வாரத்தை பத்தி நீங்க பேசாதீங்க பாஸ்டர், போன வாரம் செய்தி எனக்கே வந்தது, இந்த வாரம் அவருக்கு வந்துச்சு. அல்லேலூயா. எல்லா போஜனம் தேவன் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தரும் போஜனத்தை ஆமென் அல்லேலூயா சாப்பிடுகிறவனுக்கோ ஒரு நாளும் குறைவு இருக்காது. அல்லேலூயா. ஆமென். இயேசப்பா தருகிற போஜனம். அல்லேலூயா. யோவான் 6 அதிகாரத்துல நீங்க 48வது வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா, நானே ஜீவ அப்பம் என்று சொல்றார். அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. அவன் பழைய ஏற்பாடு காலத்துல அவன் மோசேக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட அப்பத்தை போல இல்ல, இது என் சரீரத்திலிருந்து பிடிக்கப்பட்டது, என் சரீரத்திலிருந்து வந்தது. அந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க எல்லாம் மரிச்சு போனாங்க. ஆனா இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவன் ஒரு நாளும் மறியாமல் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த போஜனம் நம்மளை பலப்படுத்தும், இந்த போஜனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், இந்த போஜனம் நம்மை வாழ வைக்கும், இந்த போஜனம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை தட்டி எழுப்பும், நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த வாரத்தை மிஸ் பண்ணிட்டேனே, இந்த வாரம் செய்தி மிஸ் பண்ணிட்டேனே, இந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற அந்த பதறுதல் நமக்கு வரணும், அந்த பாறை நமக்கு வரணும். அது வருதா? அது வருதா? அந்த பாரம் வருதா? ஐயோ என்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணாரு தெரியலையே, ஐயோ வார்த்தை மிஸ் பண்ணிட்டே, சபையில போய் வார்த்தை கேட்க முடியலையே, சத்தியத்தை கேட்க முடியலையோ, அவர் என்ன வார்த்தை பேசினா அந்த நாட்கள்ல ஆதி நாட்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு பழகின இன்னைக்கு அந்த வார்த்தை மேல ஒரு அற்பம் இல்ல, ஒரு வாஞ்சை இல்ல, ஒரு தாகம் இல்ல. தோத்துறோம். ஐயோ அதை என்னை திடப்படுத்தும், அதை என்னை தைரியப்படுத்தும், அதை என்னை உற்சாகப்படுத்தும், அதை என்னை வாழ வைக்கும். அந்த வார்த்தை கேட்டாவே நான் இன்னும் ஒன்று கூட எழும்பி ஓடுவனே, செயல்படுவனே, அந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்கிற அந்த பாரம் எனக்கு வரணும். காலை எந்திரிச்சோட சனிக்கிழமை ஆயத்தப்படும், ஆண்டவரே நாளைக்கு என்னோடு பேசுங்க, சபையில பேசுங்க, நல்ல போஜனத்தை கொடுங்க, தேவன் கொடுக்கிற தீர்க்கமான வார்த்தையை கொடுங்க என்று வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வரணும். சொல்லுங்க. கல்யாண வீட்டுக்கு போனா காலையில நம்ம சாப்பிடாம போறோம். ஏன் தெரியுமா? காலையில சாப்பிட வேண்டிய ஐட்டத்துக்கு கேட்டு நம்ம மதியானம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. நாள் ஆரம்பத்துல அப்படித்தான் கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல ஒரு வெட்டு வலுத்த கிரியா பண்ணிட்டு போவோம், அப்படி எல்லாம் போய் சாப்பிட்ட நாட்களை உண்டு. எது சாப்பிட்டாலும் வகுத்துல பிரச்சனை தான் வருது. நேற்றுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டு வந்து அடுத்தோடனே பிரச்சனையத்தான் காமிக்குது. சோத்துறோம். நல்ல ஆகாரம் தான், நல்ல ஃபுட்டு தான். சோத்துறோம். ஆமே, நல்ல பீஸ்ஃபுல் ஃபுட்டு தான். சோத்துறோம். ஆனாலும் பிரச்சனை கொண்டு வருது. ஆனால் தேவன் தருகிற போஜனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்மை தட்டி எழுப்புகிறது. தேவன் தருகிற போஜனத்தை சாப்பிடும். எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது பத்தாது, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த புட்டிக்கு, இந்த போஜனத்துக்கு ஈடா கிடையவே கிடையாது. சொல்லுங்க. 30 ரூபா 40 ரூபாய் இந்த சாப்பாடு இன்னைக்கு 120 ரூபா 150 ரூபா ஒரு சாப்பாடு ஹோட்டல்ல போனீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லாவா இருக்கு அந்த போஜனம்? அந்த புட்டு நல்லாவா இருக்கு? போத்துறோம். நீங்க சிக்கன் சாப்பிட்டாலும், மட்டனை சாப்பிட்டாலும், என்ன வெஜ் சாப்பிட்டாலும், எதை சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஃபுட்டாவா இருக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புட்டு சரியான ஃபுட்டா இருக்கா? நல்ல சத்தான ஃபுட்டா இருக்குதா? நல்ல புஷ்டி ஆக்குற ஃபுட்டா இருக்குதா? தக்கிட்டு தூக்குற ஃபுட்டா தான் இருக்குது. பிரச்சனை உண்டாக்குற புட்டா தான் இருக்கிறது. நம்மளை சரீரத்தை நம்ம கேடு உண்டாக்குற புட்டா தான் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆமென் அல்லேலூயா உருவாக்குற, பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, உற்சாகமா நம்ம பயணிக்கிற போஜனம் தேவன் தருகிற போஜனத்தை ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எலியா சோர்ந்து போய் சூரச்செடியில படுத்திருந்தாரா? சோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க.
சூறை செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்த்த பொழுது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். ஆமா, பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற போஜனம் ரொட்டி கொடுத்துட்டாரு. ரொட்டி வெறும் ரொட்டி என்ன செய்ய முடியாது, சாப்பிட்டா விக்கிக்கும், கூட தண்ணி கொடுக்குறாரு. பாருங்க, வர மாட்டேன். நான் சொல்றது விளங்குதா, புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கொடுத்தாருன்னா, புட்டு கொடுத்தாருன்னா சரியா கொடுப்பார். அப்பத்தையும் கொடுத்துட்டு கூட என்ன கொடுக்குறாரு, தண்ணியும் கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கொடுக்கிற போஜனம் வெறும் தோட்டம் கொடுத்து அல்லேலூயா சாக வைக்கிற ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. வீம்புக்கு போஜனம் கேட்டீங்கன்னா, சண்டைக்கு போஜனம் கேட்டீங்கன்னா, அந்த போஜனம் நமக்கு சாவையத்தான் கொண்டு வரும். சிறுவை ஜனங்களை கேட்டாங்க, ஐயோ ஒரு கறியும் இல்ல, மாமிசமே இல்ல, எகிப்திலிருந்து வந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு மாமிசத்தையும் நாங்க சாப்பிட முடியல, சரியா இல்ல, இது என்ன மண்ணா, இது என்ன சாப்பாடு, சாப்பாடு சரியில்லை, சண்டை கட்டி போஜனம் கேட்கிறாங்க. சண்டை கட்டி போஜனம் கேட்டீங்கன்னா தொண்டையில விற்காகதான் போகணும். வசனம் சொல்லுது, காடை ஆடை கொடுத்தாரா, இங்கிருந்து 7 மைல் தூரம் ஆமே காடையா கொட்டி கிடந்ததான். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமே, அந்த காடை எடுத்து சாப்பிட்டாராம். காடை சாப்பிட்டு பார்த்து சாப்பிடணும். எல்லா கறியும் சாப்பிடுற மாதிரி காடையை சாப்பிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. காடை பார்க்க சுண்ணத்தான் இருக்குது. தோத்துறோம். ஆமா, ஆனா அதோடைய எலும்புகள், அதோடைய நரம்புகள், அதனுடைய ஆமே அல்லேலூயா பாருங்க, அதை சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடணும். இல்லாட்டி பிரச்சனை பெரிய இஸ்ரவேல் நடந்த மாதிரிதான். தொண்டையில விக்கி அவங்க செத்தாங்களாம். அதையும் ஆமே நல்ல எவ்வளவு வேக வச்சாலும் அது என்ன செய்யாது, அது கொஞ்சம் நல்ல கபுக்குதான் இருக்கும். நாங்க அடிக்கடி காரை சாப்பிடறதுனால சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் தான் ப்ரை பண்ணுவேன் காரைய. தோத்துறோம். ஆமேன். அதனால சொல்றேன். தோத்துறோம். அது எப்படி ப்ரை பண்ணாலும் கொஞ்சம் அது திக்னஸா தான் இருக்கும். தோத்துறோம். அந்த அல்லேலூயா அந்த எலும்புகளை நல்லா கடிக்கணும். தோத்துறோம். அவசரமா சாப்பிட்டீங்கன்னா, அது அப்படி இப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில சிக்கி செத்து போயிருவீங்க. தோத்துறோம். அதனால நம்ம சண்டை கட்டி சிறுவைத்தனங்கள் வாங்கினாங்க. அதனாலதான் அந்த போஜனம் அவங்களுக்கு திருப்தி இல்லை. தேவன் கொடுக்கிற போஜனம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் பனியை போல வந்து கொட்டினது, மண்ணா வந்து கொட்டினது அவளுக்கு நல்ல போஜனமா இருந்தது. அல்லேலூயா. எலியாவை கர்த்தர் அந்த போஜனத்தை கொடுத்து தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய பிரயாணம் தூரம், எழும்பி போ. அவனை எழுப்புகிற, அவனை உற்சாகப்படுத்துகிற, அடுத்த நிலைக்கு நேராய் நடத்துகிற ஒரு போஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. தோத்துறோம். ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பூமியில புதைக்கிறதுக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கம் கேட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போகவே மாட்டீங்க. பூமியிலேயே பூமிக்கு ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு போக வேண்டியது. ஆனா தேவன் தருகிற போஜனம், தேவன் நமக்கு தருகிற போஜனம் பரலோகத்துக்குரியது. நாம் பரலோகத்தை வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாஞ்சிக்கணும். அவர் மேல் நம்ம நடத்தப்பட வேண்டும். இங்கேயே வாழ்ந்துட்டு, இங்கேயே சாப்பிட்டு, இங்கேயே ஜீவனம் பண்ணி, இங்கேயே செத்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நமக்கு தேவை பரலோகம். பரலோக போஜனம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போஜனம்? நம்ம சபையில என்ன போஜனம் கிடைக்கும்? பரலோக போஜனம் கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க. வாரம் வாரம் வந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வேண்டிய போஜனம் கிடைக்கும். இந்த போஜனத்தை சாப்பிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். ஆமேன் சொல்லுங்க. இந்த போஜனத்தை மிஸ் பண்ணீங்க, நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பவுல் கொடுத்த போஜனம், ஆண்டவர் கொடுத்த போஜனம், தேவன் நமக்கு கொடுத்த போஜனம் நம்மை தட்டி எழுப்பி அடுத்த நிலைக்கு நேராய் நம்மை நடத்துகிற போஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. சாப்பாட்டை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அல்லேலூயா விழுந்து போயிடாதீங்க. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால், நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால், உனக்கு முன்பாக இருக்கிறதை, உனக்கு முன்னாடி இருக்கிறத நன்றாய் கவனித்து பார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்கேயாவது சாப்பிட போனீங்கன்னா உனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடு. எங்க அப்பா ஒரு நாள் ஊட்டிக்கு வந்து ஒரு பிரேயருக்காக செய்து கொடுக்க போயிருந்தாரு. எங்க அப்பா சொன்ன காட்சி நான் சொல்றேன் கவனிங்க. அப்போ அங்கே சில பாஸ்டர்மார்கள்லாம் அங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த பிரேயர் என்ன பிரேயர் அப்பாவுக்கு தெரியாது. இதுக்கு போயிட்டாரு. கடைசிலாம் தெரியுது, அவங்க குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் மறிச்சு போனதுனால அதோடைய நிவர்த்தி கூட்டமாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மீட்டிங் எல்லாம் போய் கலந்து கொண்டு பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு நேரம் சாப்பிடறதுக்கு உள்ள போனாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் போய் நல்ல வெட்டி நிக்கிறாங்க. வெட்டிட்டு சாப்பிட்டு கிளப்பிட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா உள்ள போனோன்னு அங்க முன்னாடி இருக்கிற காரியத்தை பார்த்த உடனே எங்க அப்பா டக்கு எஸ்டப்பா, எனக்கு வகுர் ஒரு மாதிரி பண்ணது, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு அவர் அன்னைக்கு சாப்பிடாம வந்துட்டாராம். சொல்லுங்க. ஒரு வீட்டுல
அது பார்க்க நமக்கு சரி ஞாபகம் இல்ல. வீட்டுல சாமிக்கு படையல் வச்சுட்டு அந்த சாப்பாட்டை அவங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு என்ன செய்யறாங்க, இது ஊழியக்காரன் சாப்பிட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாட்டை பாரு, எல்லாம் சாப்பாடு போடுறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, இவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, போய் எல்லா சாப்பாட்டையும் முழுங்கிறாதீங்க. பக்கத்துல சம்பவம் நடந்துச்சு, 2 பேர் அவுட்டு. சாப்பாடு கொடுக்குற எல்லா பக்கம் போய் விழுந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் தருகிற போஜனம், கர்த்தர் தருகிற போஜனம், அது நம்மை வாழ வைக்கும், அது நம்மை உயிர்ப்பிக்கும், அது நம்மை பலப்படுத்தும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? கடைசியா அந்த சொல்லி முடிக்க போகிறேன். யோவான் 4:34 சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, என் போஜனம் எது தெரியுமா, என் கிரியை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். வாசிங்க பார்க்கலாம், யோவான் 4:34. அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என்னுடைய அனுப்பினவரின் சித்தத்தை செய்து முடிப்பதே, அவருடைய கிரியை முடிப்பதே, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. என்னுடைய போஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திங்கனாவே நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க அர்த்தம். தேவன் தருகிற போஜனம் அதுதான். தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். டெய்லி நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகணும். அதுதான் டெய்லி சாப்பிடுற ஜீரணமாக பார்த்து சொல்றவங்க ஒரு அஜெண்டா என்ன கைட்டு அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஜீரணமானாதான் அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். இல்லாட்டி என்ன ஆகும், ஜீரணமாகாம சாப்பிட்டு என்ன ஆகும், ஸ்டோராகி பிரச்சனை உண்டாகும். சொல்லுங்க. சாப்பிட்டு ஜீரணமாகலைன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணும்? ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, சாப்பிடுறது ஜீரணமாக மாட்டேங்குது அப்படின்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிடணும். எந்த ஃபுட்டு எடுக்கணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிற தகுந்த மாதிரி நீங்க சாப்பிடணும். நீங்க 16 வயசுல சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, அப்புறம் 66 வயசுல 16 வயசு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சொல்லுங்க. எனக்கு இப்ப வயசு கொஞ்சம் வந்துட்டே இருக்கு, ஏறிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், நான் அப்ப வாலிபத்துல சின்ன பையன்ல சாப்பிட்டு வாலிபல்ல, அப்ப சின்ன வயசுல நான் சாப்பிட்டு இருந்த ஆகாரத்தை அப்படி இப்ப கண்டினியூ பண்றதுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றேன், அதை சரிப்படுத்திட்டு வர்றேன். எந்தெந்த வயசுக்கு நேரா அதை சரிப்படணுமோ அதை சரிப்படுத்திட்டு வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க ஒவ்வொரு வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகும் பொழுது உங்க போஜனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறி போகணும். தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றிட்டே போகணும். அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி அல்ல கூழும் அந்த அது குடிச்சிட்டு அப்படியே சாப்பிடுற ஐட்டம் இல்ல. இன்னைக்கு திடமான ஆகாரத்தை சாப்பிடுறீங்க, அது ஜீரணம் ஆகணும், சரி செய்யணும், அந்த கிரியைகளை செய்து முடிக்கணும். அதுதான் தேவன் தருகிற போஜனம். இப்படி போஜனத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தப்பி பிழைப்பீர்கள். கடைசியா சொல்லி முடிக்க போகிறேன். 28 ஆதி அப்போஸ்தலர் 28:1 சொல்லப்படுகிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவு பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நீராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காக குளிருக்காக அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவருக்காக சேர்த்து கொண்டார்கள். பாருங்க, இங்க அன்பும் ஐக்கியமும் இருந்தது. தேவனுடைய அன்பு ஐக்கியம் எங்க இருக்கிறதோ நீ தப்பி பிழைக்கிற ஒரு வழி இருக்கும். அல்லேலூயா. இந்த சபை ஒரு அன்புள்ள ஐக்கியம், ஒரு ஐக்கியமுள்ள சபை, அன்புள்ள சபை. இந்த சபையோடு இந்த மனுஷர்களோடு இணைந்து ஒருவரை ஒருவர் அன்போடு ஐக்கியத்தோடு இணைந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில தப்பிக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற, இந்த கிரேத்தாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள, ஒரு விடுதலை பெற தேவன் நமக்கு அது உதவியாயிருப்பார். எல்லாரும் எழுமின்னு தேவ சமூகத்தில், அப்பா ஆண்டவரே எனக்கு நல்ல அன்பை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க. தேவன் தருகிற அன்பு, தேவன் தருகிற அன்பு, ஆமென் அல்லேலூயா. தேவன் பாராட்டுகிற அன்பு, தேவன் என் மேல் கொடுத்திருக்கிற அன்பு, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா, நான் உன்னை அன்பு கூர்ந்தது போல நீ பிறர் மேல் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் அல்லேலூயா. நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீ மற்றவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அந்த தீவில் இருந்தவர்கள் அன்பு கூர்ந்தார்கள். பாராட்டின் அன்பு கொஞ்சமல்ல, எங்களை சேர்த்து கொண்டார்கள், எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள், அணைத்துக் கொண்டார்கள், ஐக்கியப்படுத்தினார்கள். எங்க ஐக்கியம் இருக்கு, எங்க அன்பு இருக்கிறதோ அங்கே நம்ம வாழ்க்கையில் விடுதலை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோட பேசுனீரப்பா. ஆண்டவரே நாங்க துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த கிரேத்தா தீவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு 3 காரியம் சொன்னீங்களே. தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய போஜனம், ஆண்டவரே தேவனுடைய அன்பு ஐக்கியம் எனக்குள் உண்டாகட்டும் அப்பா. இந்த வார்த்தையின்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா. ஓ எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்பா தேவனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டும் அப்பா, தேவனுடைய போஜனம் எனக்கு வேண்டும் அப்பா, தேவனுடைய அன்பு எனக்கு வேண்டும், தேவனுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும். அது என்னை ஆண்டவரே கட்டி எழுப்பட்டும், அது எனக்கு தரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தப்பி பிழைப்பதற்கு, என் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற என் பிரச்சனையிலிருந்து மாறுவதற்கு, என் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற என் சூழ்நிலையிலிருந்து மாறுவதற்கு எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு வல்லமை உண்டாவதாக, அற்புதம் என் வாழ்க்கை நடப்பதாக. இந்த கிரேத்தா என்னை ஒன்னும் செய்ய முடியாது, இந்த கிரேத்தா தீவு என்னை ஒன்னும் செய்ய முடியாது, என்னை கட்ட முடியாது, என்னை வைத்துக் கொள்ள முடியாது. நான் இதிலிருந்து முன்னேறுவேன், இதிலிருந்து விடுதலையாவேன், இதிலிருந்து பலப்படுவேன். ஹalleluya. ரீமா மாமா ரீபா ரீகா பாபா ரியாபா நபா தீனா நமரபலபரபா. ஓ கையை தட்டி